Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல டே டு டேவா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லூனா காயின்ஸ் பத்தின டோக்கன் தான் அப்டேட் தாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். ஏன்னா ஆஃப் லேட்ல லூனா சி காயின்ஸும் லூனாவோட யூஎஸ்டிசி காயின் அதாவது லூனா பேக்டு யூஎஸ்டி டெத்தர் காயினும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் ஆயிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் ப்ரோ, ஏன் திடீர்னு சொல்லி இந்த லூனா காயின் பம்ப் ஆயிருக்கு? ஆல்ரெடி தான் லூனாவோட ஃபவுண்டர் அவங்க ஓனர்லாம் தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டாங்க. அண்ட் அவங்க ஃபவுண்டேஷனே வந்து ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இப்போ திடீர்னு என்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்க சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி லூனா பத்தின அப்டேட் போட்டிருப்போங்க. ஸோ டூகான் அதோட அவங்க ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா he has been arrested அண்ட் அந்த ஒரு ப்ராசஸ் அங்க போயிட்டு இருக்கின்ற பட்சத்துல அவங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி புது சிஇஓ வந்து உள்ள வராரு அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஸோ அவர் வந்து நியூ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் இந்த லூனா டோக்கன்ஸோட கம்பேக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களை சார்ந்த நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நாங்க லூனால நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், திருப்பி இந்த லூனா டோக்கன்ஸ் திருப்பி கம்பேக் ஆகுமா? ஏன்னா நிறைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லூனா டோக்கன்ஸ் வந்து நாங்க உள்ள வச்சிருந்தோம் ப்ரோ. ஸோ இது வந்து சஸ்டெயின் ஆகுமா இல்ல வந்து லூனாவோட ஃபியூச்சரே அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லூனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா போராடிட்டு இருக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி வந்து பாத்தீங்க அப்படின்னா லூனாவோட சப்ளையை குறைக்கிறது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதோட சப்ளை நீங்க அவங்க குறைக்கிறாங்களோ அதுக்குள்ள அது ஒரு டிமாண்ட் அதிகமாகும், அதோட பிரைஸையும் பம்ப் பண்ணலாம் பேக் டு வேர் இட் பிலாங். இதுதான் அவங்களால பண்ண முடியும் அப்படின்ற ஒரே நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஆஃப் லேட்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ஒரு 1.8 பில்லியன் யூஎஸ்டிசி காயின்ஸும் 222 மில்லியன் லூனா சி காயின்ஸும் பாத்தீங்கன்னா பேர்ன் ஆயிருக்கு. அதாவது பேர்ன் ஆயிருக்குன்னா தேவ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட், வேற ஒரு பேர்ன் வேலெட்டுக்கு மூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை மூவ் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க லூனா ஃபவுண்டேஷனே மூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஐப்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் யூஎஸ்டிசி காயின் வந்து 7% அப் ஆயிருக்கு அண்ட் இந்த லூனா சி காயின்ஸ் வந்து ஒரு 4% அப் ஆயிருக்கு. ஸோ இது கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சோன்னே எல்லாரும் ஒரு பயங்கரது. ஏன்னா லூனா ஃபவுண்டேஷனே பாத்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து இது அவங்க வேலெட்ல இருந்தே பேர்ன் பண்ணிருக்காங்க, இவ்வளவு சப்ளையை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பம்ப் கொடுத்துச்சு. ஆனா காயின் மார்க்கெட் கேப்பும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்றது என்ன அப்படின்னா ரெகுலர் மூவ்மெண்ட்ல இருக்கணும். இப்ப லூனா சி எடுத்து குறைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் வேலெட்ல இருந்து 2 வருஷமா அந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தாங்க, அதை வந்து எடுத்து வந்து இவங்க வந்து குறைச்சிருக்காங்க, அதாவது பேர்ன் பண்ணிருக்காங்க. இது வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை கம்மி பண்ணா நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம், அவங்க சர்க்குலேட்டிங் சப்ளை ரிமைன்ஸ் அதே தான். ஏன்னா 2 இயர்ஸா ஒரு வேலெட் வந்து டார்மெண்ட், அதாவது யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அந்த வேலெட்ல இருக்க காயின்ஸ் தான் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து சர்க்குலேட்டிங் சப்ளைல நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். நாங்க எதை வந்து சர்க்குலேட்டிங் சப்ளைல கன்சிடர் பண்ணுவோம்னா ஒன்லி வென் ஃப்ரீக்வெண்டா மூவ்மெண்ட்ல இருக்கு, ட்ரேடிங்ல இருக்கு, ரொம்ப ஆக்டிவா அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னா அதை வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படி அந்த லூனா சி மாதிரி அப்படியே ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஒரு 7% அப் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கிராஜுவல் பீக்ல வந்து இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த நியூஸ் அபவுட் லூனா சி. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லூனா சியை பொறுத்த வரைக்கும் அவங்க புது புது இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரலாம். பட் த பேர்ன் மெக்கானிசம் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஒன். அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சப்ளையை கம்மி பண்றாங்களோ, ஏன்னா அவங்க பிரைஸ் டிராஸ்டிக்கா டவுன் ஆயிடுச்சு அந்த டூகான் இன்சிடென்ட்க்கு அப்புறம். அவங்க வந்து இல்லீகலா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது வந்து டிராஸ்டிக்கா டவுன் ஆனதுக்கு அப்புறம் என்டையர் லூனா கம்யூனிட்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் அதான் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நாங்க நிறைய லூனால இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், என்ன ஆக போகுது ஒரு ஃபியூச்சர், மேபி அதாவது அப்பா ஆகுமா, 1 இயர் 2 இயர்ஸ்ல அப்பா ஆகுமா, ஆல்ரெடி நாங்க 1.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், இது அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இந்த பேர்ன் மெக்கானிசம் எவ்வளவு தூரம் கொண்டு போறாங்க, இவங்க எவ்வளவு தூரம் சப்ளை குறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி வே, வேற எந்த வேயும் இல்ல அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இலான் மஸ்க் மாதிரியான காட்ஃபாதர் இல்ல வேற ஒரு பெரிய பாப்புலர் இன்னொன் ஸ்டார் இவங்க கூட்டு வந்து லூனா கம்யூனிட்டியை ரிவைவ் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ அது என்னென்ன ஆகும், லூனா பத்தி என்ன ஆகும் அப்படின்றது தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த நியூஸ் தெரியும்னா மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.